ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது என் கைகளை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நீ சந்தோஷப்படும்படியாக மிகச் சிறப்பானதாக அற்புதமானதாக உன் கைகளிலேயே வந்து சேரப்போகுது. ஆம் என் செல்லமே, நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் என்னுடைய அருளாசிகள் பொழியக்கூடிய இந்த கையை தொட சொன்னேன். என் கைகளை தொட்டு என் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை வாழ நினைக்கிற உன்னை எந்த விதத்திலும் தோத்து போக விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய அறிவுரையை கேட்டு என்னுடைய உதவியை நாடி எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்வதற்காக தான் என் கையை தொட சொன்னேன். என் கரங்களை தொட்ட இந்த நிமிஷத்திலிருந்தே உன் துன்பமும் துயரமும் கவலைகளும் அனைத்தும் நீங்கி போய் அன்பும் பலமும் நலமும் செல்வமும் பெருக போகுது. அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கூட அள்ளி அள்ளி தருவதற்காக தான் வந்திருக்கேன் என் செல்லமே. எனக்கு மிகவும் பிடிச்ச என் அன்புக்குரிய பிள்ளையாகிய உன் பக்கத்தில் நான் எப்பவுமே இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் செயல்களை நீ செய்யும்போது எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். அளவில்லாத பக்தியோட எப்பவுமே என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன் வீட்டுக்குள்ளே நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உன் மனசில் இருக்க கவலைகளையும் கஷ்டத்தையும் உன் மன பாரத்தையும் ஏன் மேலே இறக்கி வச்சிரு. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே. நீ துவண்டு போகும் சமயத்துலலாம் உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் வரலையே நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் எப்போவுமே உனக்கு துணையாக உன்னை ஊக்கப்படுத்த நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றதை நீ தெரிஞ்சுக்கும். உன்கிட்ட தேவைக்கு அதிகமாக இப்போதைக்கு செல்வம் இல்லாமல் இருக்கலாம். இப்போதைக்கு நீ வறுமையில் கஷ்டப்படலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், ஆசைப்படுறதை வாங்க முடியாமல் தவிக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நீ யாரிடமும் எதுக்காகவும் எப்போதும் போய் கையேந்தி நிற்காத அளவுக்கு அல்லது தலை குனிந்து அவர்கள் தயவை எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா செல்வங்களையும் நானே அள்ளி அள்ளி கொடுப்பேன். உனக்கு தேவையானது போக மற்ற எல்லாத்தையும் தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்து. ஏன்னா நீ எதை விதையாக போடுறியோ அதுதான் நாளைக்கு அறுவடையாகும். நீ தான தர்மம் செய்யும்போது அந்த தட்சணையை விதையாக போடும்போது அது நாளைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு அமோகமான வெற்றிகளையும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுக்கும். நீ கேட்குறது எல்லாத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் உனக்கு எது மிக சரியான தேவையோ அதை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. என்னுடைய பிள்ளையாகிய உன் வீட்டில் உனக்கு எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே எல்லாவற்றையும் தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராகவே இருக்கேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை கவனமாக வாழணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உன் பிரச்சனைகளை தீர்ப்பவர்களை விட உன் பிரச்சனையை பெருசுப்படுத்தி நீ கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கும் மனிதர்கள் இங்கே அதிகமாக இருக்காங்கன்றத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே நல்லவங்க நினைக்காம நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க யாரு, நீ நல்லா இருக்கணும்னு உனக்கு மனசார நல்லது நினைக்கிறவங்க யாருன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு யார் வேண்டும் என்பதை விட யாரெல்லாம் வேண்டாம் என்பதை முதல்ல முடிவு செஞ்சு அவங்கள விட்டு நீ விலகி நின்னாலே அது நிச்சயமாக உனக்கு மன அமைதியை கொடுக்கும். நான் யாரை நேசித்தாலும் அவங்களுக்கு நல்ல குணத்தையும் நன்னடத்தையையும் பரிசாக கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். அப்படிதான் இப்போது எனக்கு மிகவும் பிடிச்ச என் செல்ல குழந்தையான உனக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல சக்திகளையும் கொடுத்து நல்லபடியாய் சிறப்பாய் வாழ வைப்பதற்காக என்னுடைய கைகளை தொட சொன்னேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் நீ ரொம்ப தவிக்கிறதும் திணறதும் புரியுது. யார் தீய சக்தி என்பதை உனக்கு தெரிவித்து அவர்களுடைய கெட்ட குணங்களையும் ஆணவத்தையும் அவர்களிடமிருந்து அழித்து அவங்க கஷ்டப்படுறத உன் கண்ணு முன்னாலேயே நான் பார்க்க வைக்க தான் போகிறேன். நீயும் எப்போதும் நாங்கிற அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் இல்லாமல்
எல்லாத்தையும் பொதுநலத்தோட யோசிக்க பழகு. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த நல்ல எண்ணத்தோட உன்னுடைய பிரார்த்தனைகள் இருக்கும்போது நீ ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டாய் என் செல்லமே. உன்கிட்ட யாராவது கையேந்தி வந்து நின்னாங்கன்னா உன்னிடம் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு கொடுக்க உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஒருபோதும் அவங்க மனசு காயப்படும்படி பேசி அவர்களை திருப்பி துரத்தி அனுப்பாதே. உன்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லைனாலும் கனிவான சில வார்த்தைகளையாவது அவங்க கிட்ட நீ பேசும்போது அதுவே கூட நீ அவர்களுக்கு செய்யும் மிகச்சிறந்த தர்மமாக இருக்கும். உன் கூட இருந்தவங்கெல்லாம் மாறிட்டாங்கன்னு நீ யாரையும் குறை சொல்ல வேணாம். ஏன் அவங்க உன்னை விட்டு விலகி மாறி போனாங்கன்னா அவங்களுக்கு உன்கிட்ட இருந்த தேவை முடிஞ்சு போச்சு. அவங்களுக்காக நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட. அவங்க காரியம் முடிஞ்சு போச்சுன்றதுனால அவங்க இப்போ அமைதியாக உன்னை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு சில பேர் மாறினதை பார்த்து அது உனக்கு மன வருத்தத்தை தந்தாலும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்புங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் மற்றவங்க உனக்கு கொடுக்குற வழிகள் கஷ்டங்கள் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாமே நன்மைக்கேன்னு கடந்து போகணும். ஏன்னா உன்னை காயப்படுத்தியவங்களுக்கும் கஷ்டப்படுத்தியவங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நீ பொறுமையாக அவர்களை கடந்து வந்தாலே போதும். உன்னுடைய நல்ல கருத்துக்களும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களும் இந்த சமூகத்தால் நிராகரிக்கப்படுது. நீ சொல்கிறத யாரும் கேட்க மாட்றாங்க, ஏற்றுக்க மாட்றாங்க, உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்றாங்கன்னா அதுக்காக நீ மனமுடைஞ்சு போகாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் பதவி பணம் புகழ் இருந்தால் மட்டும்தான் சமூகத்தில் உன் பேச்சு மதிக்கப்படும். அதனால் நீ வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தில் நல்லபடியாக வாழணுன்ற எண்ணத்தோட உன்னை முன்னேற்றுவதற்கான வேலைகளை மட்டும் செய். நாளைக்கு நீ முன்னேறி பேர் புகழ் பதவி பணம் அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ சொல்ல வந்ததை சொல்லலாம். அது வரைக்கும் இந்த உலகத்தில் எதையும் கண்டுக்காம உன்னை முன்னேற்றுவதையும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்தப்பார் என் செல்லமே. இந்த வராகியம்மா நீ என்ன தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ வணங்கும் அனைத்திலும் அனைத்து தெய்வங்களிலும் இந்த வராகியம்மா கலந்து தான் இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காம போகலாம். ஆனால் அதுக்காக நீ வருதணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கெட்ட எண்ணங்களுக்கு ஏற்றபடி நீ மாற மாட்டாய். நீ நல்லவனா நேர்மையா நேருக்கு நேராக நேரடியாக எதையும் பேசிடுவ, பதிலுக்கு பதில் சொல்லிடுவ. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர்களுக்கு உன்னை பிடிக்காம இருக்கு. நீ தப்பா நடந்து அவங்களுக்கு உன்னை பிடிக்கலனா யோசிக்கலாம். நீ எல்லா விதத்திலும் சரியாக இருக்கிறாய், சரியாக நடந்துக்கிற. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு விலகி போகிறவங்களையும் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களையும் நினச்சி நீ கவலைப்பட அவசியமே இல்லை. நீ எப்போதும் நீயாகவே இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகத்தில் வலிகளும் வேதனையும் இல்லாத வாழ்க்கையை நான் யாருக்குமே கொடுக்கவும் இல்லை. அதே போல் நல்ல வழிகளே இல்லாத வாழ்க்கை பயணமும் இல்லை. உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்வழியை காட்டுவதற்கு தயாராக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பயணத்தில் ஒரு பக்க கதவு மூடப்பட்டிருந்தா மறுபக்க கதவுகள் திறந்திருக்கும். அதனால் வலி வேதனை கஷ்டம் எது வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போய் உனக்கான அந்த கதவை திறக்க முயற்சி செய். உனக்கான நல்ல வழியை நான் காட்டி நிச்சயமாக உன் கைகளில் வெற்றியையும் தருவேன் என் செல்லமே. உன் வீட்டுக்குள்ளே நான் சர்வ சக்தியோட குடியேறி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லது செய்யணும்னா அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மனிதன் உட்பட உன் கண்ணெதிரில் யாராவது பசியால் இருந்தாங்கன்னா அந்த ஜீவராசிகளுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வயிறார உணவு கொடுத்தீனா இந்த வராகியம்மா நானே உன் வீட்டுக்கு வந்து குடியேறி நீ கேட்குற எல்லா வரங்களையும் உனக்கு கொடுப்பேன். கல்யாணம் ஆகணும்னு திருமணத்தை கேட்டாலும் சரி, குழந்தை வரத்தை கேட்டாலும் சரி, வாழ்க்கையிலும் வேலையிலும் முன்னேற்றத்தை கேட்டாலும் சரி, வருமான உயர்வை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக தான் இந்த வராகியம்மா என்னுடைய கைகளை தொடச் சொன்னேன். என் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சு பக்தியோட மனமுருகி என்னை அழைத்த என் அன்பு பிள்ளையான உனக்கு
முழுக்க முழுக்க துணையாக இருந்து நீ எதிர்பார்க்கும் அத்தனை வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நான் உன்னையும் இந்த உலகத்தையும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்காகவே சுறுசுறுப்போடையும் சக்தியோடையும் இந்த வராகியம்மா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ எப்பவுமே உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. நீ பார்க்கும் அத்தனை விஷயங்களிலும் அத்தனை காட்சிகளிலும் நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோட முயற்சி செய்றியோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் மனசு எதை அடைய நினைக்குதோ அந்த இலக்கை நிச்சயமாக நீ அடைவாய். அதுதானே இந்த பிரபஞ்சத்தின் சக்தி. உன் மனசுல நீ எதிர்பார்க்கிற மாற்றங்களையும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றங்களையும் தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாரா இருக்கேன். உன் மனசு எதை விரும்புதோ அதை எங்கிருந்தாலும் இந்த பிரபஞ்சம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்குமேன் செல்லமே. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிதானே உன்கிட்ட இருக்க பணத்தை நீ எவ்வளவு நாள் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்க. பணத்துக்காக உன் சந்தோஷமான வாழ்க்கையை தொலைச்சிடாதே. ஆனால் சந்தோஷத்துக்காக நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு பணத்தை வேணும்னாலும் செலவழி. ஏன்னா அதை எப்போது வேண்டுமானாலும் உன்னால் சம்பாதிச்சுக்க முடியும். ஆனால் பணம் காசை சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவதோ அல்லது நீ நிம்மதி இழந்து துன்பப்படுவதோ வேண்டாம். உனக்கு எது தேவை, எப்போ தேவை, என்ன தேவைனாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து கேட்டினா அது அனைத்தையும் அற்புதமாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் என் செல்லமே. கடல்ங்கிறது மிகவும் பெரிய ஆழமான ஒரு விஷயம். கடல் தண்ணி வெளியே வந்துச்சுன்னா இந்த மொத்த உலகத்தையுமே கூட அது மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக தான் இருக்கு. ஆனால் அவ்வளவு பெரிய கடல்ல நீ ஒரே ஒரு துளி எண்ணெயை விட்டினா அந்த எண்ணெய் மிதந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர கடல் நீருக்குள்ள அது மூழ்கி போகாது. இப்போ புரியுதா? உலகத்தையே மூழ்கடிக்கும் மிக பெரிய கடலால் ஒரு துளி எண்ணெயை கூட மூழ்கடிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதே போல் நீ சாதாரணமாக அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு சின்ன மனிதருங்கிறவர் எப்பொழுது எவ்வளவு பெரிய திறமை வாய்ந்தவராகவும் சக்தி உள்ளவராகவும் கூட இருக்கலாம். எப்போவுமே யாரையுமே குறைச்சி எடை போற்ற வேணாம். அது உன் அறியாமைத்தான் காட்டும். எல்லாரையுமே உனக்கு சமமாக நின. யாரையுமே உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் கைகளை தொட்டதின் காரணமாக எந்த கஷ்டங்களையும் கவலைகளையும் உன்கிட்ட இருந்து துரத்தி அடித்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். இந்த உலகத்தில் நல்லவனா நடிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். நல்லவனா, உண்மை பேசுகிறவனா, உதவி செய்கிறவனா, தான தர்மம் வல்லலா எல்லாரும் நடிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நல்லவனாக வாழ்வதற்கும் சிறந்த நல்ல செயல்களை செய்யக்கூடிய மனிதனாக வாழ்வதற்கும் ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். நீ இயல்பாகவே யதார்த்தமாகவே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு. ஆனால் நீ நல்லவங்கிறத யாருக்கும் வெளிக்காட்டணுன்ற அவசியமில்லை. ஏன்னா நல்ல மனிதர்களை எப்போதுமே இந்த உலகம் விரும்பாது என் செல்லமே. அதே போல் நல்லவங்களை எப்படிரா ஏமாத்தலான்னு தான் இந்த உலகம் முயற்சி செய்யும். ஏதாவது பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி அவங்கள ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து காசு பறிச்சிடணும் தான் இந்த உலகம் நினைக்கும். அதனால் நீ எப்போவுமே கொஞ்சம் கவனமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு.